ஃப்ரெண்ட்ஸ், குலோப் ஜாம் செய்யலாமாங்க? கடையில் குலோப் ஜாம் மாவு விற்கிதுங்க. அதை வாங்கி பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் ஊற வைங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைங்களாக ஊற்றிக்கோங்க. கடாய் வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் இந்த உருண்டைங்களாம் ஒன்று ஒன்றா போட்டுக்கோங்க. தேவையான அளவு சர்க்கரை எடுத்துக்கோங்க. அதில் சிறிதளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா பாகு வரா மாதிரி ஜீரா எடுத்துக்கோங்க. இந்த சர்க்கரையை நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி கலந்து விடுங்க. நல்லா ப்ரௌன் கலரில் வரணுங்க. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக வந்தோடனே எடுத்துருங்க. இந்த மாதிரி ஜீராவில் போடணுங்க. இந்த உருண்டைங்களை இந்த ஜீராவில் போட்டுக்கோங்க. நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊறட்டாங்க. இந்த மாதிரி நல்லா ஊறினாங்க. இதில் 2 ஏலக்காய் தட்டி போட்டுக்கோங்க. ஜீராவில் நல்லா இந்த மாதிரி ஊறினாங்க. இந்த ஜீராலாம் இந்த குலோப் ஜாம் ஏற்றுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வருங்க குலோப் ஜாமு. நீங்களும் வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு ஈவினிங் வந்தால் கொடுங்க. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.